Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின்படி எத்தனை வகுப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன, அது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட ஏன் தாமதம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். பள்ளி கட்டிடங்கள் கட்டியிருந்தால் வெள்ளை அறிக்கை வெளியிட ஏன் இத்தனை தயக்கம் எனவும் அவர் கேள்வியை முன்வைத்திருக்கிறார். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. அவர் தரப்பில் என்னென்ன குற்றச்சாட்டுகளும் கேள்விகளும் எழுப்பப்பட்டு இருக்கின்றன, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பள்ளி கல்வித்துறையை நோக்கி கேள்வி எழுப்பியதோடு பல்வேறு கண்டன பதிவையும் கூட வெளியிட்டிருக்கிறார். முக்கியமாக கடந்த மாதம் பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டமான திருச்சியில் பள்ளி கட்டிடம் இல்லாமல் மரத்தடியில் வகுப்புகள் நடைபெறுவதை பார்த்தோம். இதற்கு அருகில் உள்ள புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னகரத்தில் உள்ள உயர்நிலை பள்ளியிலும் பள்ளி கட்டிடம் இல்லாமல் மரத்தடியில் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன என்றும் தமிழகம் முழுவதும் இது போல எத்தனை பள்ளிகள் இருக்கின்றனவோ தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் 6000 பள்ளி கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளதாக பேரவையில் அமைச்சர் பெரியசாமி கூறியிருந்தார். பள்ளி கட்டடங்கள் கட்டுவதற்கும் தரம் உயர்த்துவதற்கும் மொத்தம் 7500 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் 2497 கோடி மதிப்பிலான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த ஆண்டு 1000 கோடி ஒதுக்கியுள்ளதாகவும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அறிவித்தார். தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகள் கட்டிடம் இல்லாமல் இருப்பதும் நேர்குறைகள் இடிந்து விழுவதும் தொடர்ந்து செய்திகள் வெளிவருகின்றன என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், நாங்கள் கேட்பதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை வகுப்பறைகள் இதுவரை கட்டப்பட்டுள்ளன, குறிப்பாக பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின்படி எத்தனை வகுப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன என்பது குறித்த வெள்ளை அறிக்கையை திமுக அரசு வெளியிட வேண்டும் என்பதுதான். ஆனால் பல நாட்கள் கடந்தும் இதுவரை அதற்கு பதிலில்லை என்று அந்த பதிவை முன்வைத்து இருக்கிறார். மேலும் திமுக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால்தான் வெள்ளை அறிக்கை வெளியிட கேட்கிறோம் என்றும் உண்மையில் நிதி ஒதுக்கீடு செய்து பள்ளி கட்டடங்கள் கட்டியிருந்தால் வெள்ளை அறிக்கை வெளியிட ஏன் இவ்வளவு தாமதம் என்ற கேள்வியையும் அவர் பள்ளி கல்வித்துறையை நோக்கி முன்வைத்து இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.